ஓகே, எனக்கு நானே செட் பண்ணிக்கிட்ட ஒரு 5 ப்ரொடக்டிவிட்டி ரூல்ஸை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நம்ம ஒரு ஒர்க் செய்கிறோம், அந்த ஒர்க்கை எவ்வளோ நேரம் வேணால் எப்படி வேணால் செய்யலாம் அப்படின்றத தாண்டி நான் இந்த ஒர்க்கை இவ்வளோ டைம்குள்ளே இவ்வளோ எஃபிஷியண்ட்டாக செய்ய போகிறோம் அப்படின்ட்டு டெஃபைன் பண்ணி நம்ம ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணணும். நான் ஃபாலோ பண்ணுற நிறைய ப்ரொடக்டிவிட்டி ரூல்ஸ்லேருந்து ஒரு 5 மட்டும் உங்களுக்காக தேடி எடுத்துகிட்டு வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் ஆக்சுவலாக நம்ம பார்த்தா 2 டைப் ஆஃப் ஒர்க் பண்ணுவோம். ஒன்று வந்து லோ ப்ரியாரிட்டி டாஸ்க், இன்னொன்று வந்து ஹை ப்ரியாரிட்டி டாஸ்க். எனக்கு வந்து ஹை ப்ரியாரிட்டி டாஸ்க் என்னென்னா யூடியூப்க்கான வீடியோ ஷூட் பண்ணுறது, ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணுறது, என்னோட கிளையண்ட் கிட்ட பேசுகிறது, எக்ஸசைஸ் செய்கிறது, இதெல்லாம் என்னோட ஹை ப்ரியாரிட்டி டாஸ்க். இந்த மாதிரி ஹை ப்ரியாரிட்டி டாஸ்க் செய்யும் போது நடுவில் ஒரு சின்ன சின்ன டாஸ்க்லாம் வரும். அதாச்சும் இமெயில் செக் பண்ணுறது, ஃப்ரெண்டுக்கு ரிப்ளை பண்ணுறது, இல்லை யாராச்சும் ஹெல்ப் கேட்டாங்கன்னா செய்கிறது அப்படின்ட்டு சின்ன சின்ன லோ ப்ரியாரிட்டி டாஸ்க் வரும். அந்த மாதிரி லோ ப்ரியாரிட்டி டாஸ்க்கு நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணி அந்த ஒர்க்லாம் செய்யக்கூடாது. ஓகே, இப்போ ஒரு லோ ப்ரியாரிட்டி டாஸ்க் என்கிட்ட வருது. அந்த லோ ப்ரியாரிட்டி டாஸ்க்கை இந்த டைம்குள்ளே நான் செஞ்சு முடிச்சிருவேன். இன்கேஸ் அந்த டைம்குள்ளே என்னால் அந்த ஒர்க்கை செய்ய முடியலன்னா அந்த ஒர்க்லேருந்து நான் மூவ் ஆகி என்னோட ஹை ப்ரியாரிட்டி டாஸ்க்கை செய்ய ஆரம்பிச்சிருவேன். இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் சின்ன 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 லோ ப்ரியாரிட்டி டாஸ்க் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ண முடியாது. இதனால தான் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி நிறைய லோ ப்ரியாரிட்டி டாஸ்க்கெல்லாம் கம்பைன் பண்ணி கிளிக் பண்ணி ஒன் ஷாட்டில் அதை செஞ்சு முடிச்சிருவேன். இன்கேஸ் நம்மளால் மோஸ்ட்லி அந்த மாதிரி செய்ய முடியாது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா லோ ப்ரியாரிட்டி டாஸ்க்கை இந்த டைமுக்குள்ளே செய்கிறேன் அப்படின்ட்டு டெஃபைன் பண்ணிவிட்டு சீக்கிரம் அதை செஞ்சு முடிச்சிடணும். இல்லை அதை எலிமினேட் பண்ணிவிட்டு நம்மளோட ஹை ப்ரியாரிட்டி டாஸ்க்கு போயிடணும். ஓகே கேஸ், நான் சொல்கிற செகண்ட் ரூலும் இதே மாதிரி இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் ரூல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அதாச்சும் நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறேன்னா, நான் ஒரு விஷயம் செய்கிறேன், அந்த விஷயம் நான் நினச்ச டைமுக்கு மேலே கன்சியூம் பண்ணிச்சுன்னா அந்த விஷயத்தை வந்து எலிமினேட் பண்ணிடுவேன், அந்த ஒர்க்கை வந்து எலிமினேட் பண்ணிடுவோம் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட். என்னோட செகண்ட் ரூல் என்னென்னா செட் டெட்லைன்ஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒர்க். அதாச்சும் எந்த ஒரு ஒர்க் செஞ்சாலும் அதுக்குன்னு ஒரு டெட்லைனை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நான் இந்த விஷயத்தை இந்த டைமுக்குள்ளே தான் செய்ய போகிறோம் அப்படின்ட்டு டெட்லைனை ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும். நினச்சி பாருங்கள், நம்ம ஒரு ஒர்க் செய்கிறோம், அந்த ஒர்க்கை எவ்வளோ நேரம் செய்வோன்னா மணிக்கணக்காக ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் ஆஃப் டைமை ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோ நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஒர்க்கை செஞ்சுக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி நம்ம செஞ்சிங்கன்னா நம்ம நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கான டைமை அந்த ஒர்க் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். நல்லா இதை யோசிச்சு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணலன்னா நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். டைம் 1 hour 2 hour 3 hour 4 hour 5 hour போயிட்டே இருக்கும். அது எவ்வளோ நேரம் வேணால் செஞ்சுக்கிட்டே இருப்போம். இன்கேஸ் நம்ம அதை டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணோன்னா ஓகே இதுக்குள்ளே இது செஞ்சாகணும் அப்படின்ட்டு அந்த ஒர்க்கை வெரி எஃபிஷியண்ட்டாக வெரி சீக்கிரமாக நம்ம செஞ்சு முடிச்சிடுவோம். இந்த மாதிரி டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால நம்மளுக்குன்னு நிறைய டைம் சேவ் ஆகும். நம்ம நினச்சிருப்போம் எனக்கு தான் நிறைய டைம் இருக்கே, நான் எதுக்கு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டாஸ்க் வந்து ஒரு டைம் வந்து அப்படி குவியும். அந்த டைமில் உங்களால் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண முடியாத போயிடும். அதனால தான் ஈச் அண்ட் எவ்ரி ஒர்க்குக்கும் டெட்லைனை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வேணால் இதை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாகவே செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஒரு விஷயத்துக்கு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்கள், அதே விஷயத்தை டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணாத ஒர்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த ஒர்க்கை வந்து 1 hourல முடிக்க போகிறோம் அப்படின்ட்டு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒர்க்கை அதுக்குள்ளே முடிச்சிருப்பீங்க. டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணாமல் அந்த ஒர்க்கை செஞ்சுருந்தீங்கன்னா 3 hours 4 hours 5 hours கண்டிப்பாக ஆயிருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தா இப்போ நான் வந்து இந்த வீடியோ எடிட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இந்த வீடியோ வந்து நான் 3 hours எடிட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நான் பிளான் பண்ணி டெட்லைனை ஃபிக்ஸ் பண்ணி நான் ஒர்க் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக 3 hours எடிட் பண்ணி முடிச்சிருப்பேன். இன்கேஸ் என்கிட்ட டெட்லைன் இல்லைனா உட்காந்து 5 hours 6 hours எடிட் பண்ணியிருப்பேன். இதுதான் ஆல்ரெடி இந்த டெட்லைனை வந்து எல்லாரும் எஃபிஷியண்ட்டாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாச்சும் ஒரு கம்பெனியில் ஒரு ப்ராஜெக்டை இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அது டெட்லைன். உங்களோட காலேஜில் இந்த ப்ராஜெக்டை இதுக்குள்ளே சப்மிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அது டெட்லைன். இந்த மாதிரி எல்லா ஒர்க்குக்கும் டெட்லைனை ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணாமல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை ஆட் பண்ணி விட்ருங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் டெட்லைன் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாட் ஆஃப் டைம் வந்து சேவ் ஆகும். அந்த லாட் ஆஃப் டைம் சேவ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெளியில் போகலாம், எதை வேணால் செய்யலாம். இல்லை நீங்கள் வந்து சும்மா கூட இருக்கலாம், தூங்கலாம், உங்களோட ஹெல்த் ஆச்சு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதை தான் சொல்லுவாங்க, ஒரு ஒர்க்கை வந்து 10 மணி நேரம் செய்கிறதுக்கு பதிலாக 5 மணி நேரம் செஞ்சு முடிச்சுட்டு 5 மணி நேரம் ஜாலியாக இருக்கலாமே. அடுத்து ஒரு ரூல், இதை வந்து நான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேனான்னு கேட்டால் கிடையாது. பட் இது வந்து செம்ம எஃபெக்டிவ். அதாச்சும் நம்ம ஏதாச்சும் ஒரு ஒர்க் செய்யணும், ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அது செய்யணும், இல்லை வேறு ஏதாச்சும் நார்மலான ஒர்க்கே இருக்குது அது நம்ம வந்து செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்.
அந்த டைமில் நம்மளுக்கு அந்த ஒர்க்கு செய்யறதுக்கு மூடே இருக்காது. வேறு ஏதாச்சும் மூடு இருக்கும், இல்லை அதை செய்யணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. அந்த டைமில் என்ன செய்யறது அப்படின்ட்டு நான் திங்க் கூட பண்ண மாட்டேன். அந்த ஒர்க்கு வந்து நீ ஒரு 5 to 10 minutes மட்டும் செய்டா ஓகே, அதையும் தாண்டி உனக்கு அது செய்யறது இன்ட்ரெஸ்ட் வரலன்னா அப்போ அதை விட்டுரு அப்படின்ட்டு எனக்கு நானே சொல்லிப்பேன். இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிங்கன்னா நான் சொன்ன மாதிரி அதை உட்காந்து ரொம்ப நேரம் திங்க் பண்ணாதீங்க. அந்த விஷயத்தை உடனே செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் செய்யுங்க. ஏகே இது ஒரு 5 நிமிஷம் மட்டும் செய். அதையும் தாண்டி உனக்கு அந்த விஷயம் செய்ய பிடிக்கல, அந்த விஷயத்தை உனக்கு ஃபர்தராக செய்ய இன்ட்ரெஸ்ட் வரலன்னா அப்போ குவிட் பண்ணிடு. பட் அந்த விஷயத்தை ஸ்டார்ட்டே பண்ணாமல் அது குழி தோண்டி புதைச்சிடாது அந்த ஓகே அப்படின்ட்டு சொல்லுவேன். செய்யணும் 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 அப்படின்ட்டு திங்க் பண்ணிகிட்டே தான் இருப்போம். அதுக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் போயிருக்கும். ஸோ உட்காந்து திங்க் பண்ணாமல் அந்த விஷயத்தை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடு. இங்கே என்ன இன்சேனாக நடக்குன்னா, நான் அந்த விஷயத்தை செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ செஞ்சு பார்க்கலாம், அது வந்து அதுக்கும் மேலே போர் அடிச்சிச்சுன்னா விட்டுறலாம் அப்படின்ட்டு நினச்சி ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். பட் நான் வந்து என்னையே மறந்து அந்த ஒர்க்கு செஞ்சுட்டு இருப்பேன். கடைசியில் பார்த்தா அந்த ஒர்க்கு செஞ்சே முடிச்சிருப்பேன். இதுதான் இன்சேனாக நடக்கும். நீங்கள் வேணால் இதை வந்து டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதாச்சும் நம்ம அந்த விஷயத்தை 5 நிமிஷம் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருப்போம் அந்த ஒர்க்கை. பட் அந்த விஷயத்தை உட்காந்து செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அதுலேருந்து வெளியே வந்திருப்போம். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன். அந்த இடத்துல என்ன மேஜிக் நடக்குன்னே தெரியாது. அந்த ஒர்க்கை வந்து வெறித்தனமாக செஞ்சு முடிச்சிருப்போம். அதாச்சும் நம்ம அந்த விஷயத்தை செய்யறதுக்கு வந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட், அந்த ப்ரொப்பலண்ட் தான் தேவை. அதாச்சும் நம்ம வந்து ராக்கெட்டை வந்து விண்வெளிக்கு அனுப்புவோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் அந்த எர்த்தோட ஆர்பிட்டை போய் அது டச் பண்ணுறதுக்கு தான் ப்ரொப்பலண்ட் தேவை. அந்த ஸ்டார்டிங் எல்லாம் தேவை. ஒன்ஸ் அது ஆர்பிட்டை ரீச் ஆயிடுச்சுன்னா அந்த ப்ரொப்பலண்ட் எல்லாம் இல்லாமல் அது பாட்டுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கு இல்லையா வெறித்தனமோ, அந்த மாதிரி நாமளும் அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டுங்கன்னா போதும், வெறித்தனமாக செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்றத நான் உணர்ந்து சொல்கிறேன். ஸோ ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்யறது உங்களுக்கு மூடலைன்னா கிவ் சம் மொமெண்டம். அது வந்து ஆர்பிட்டை ரீச் ஆயிடுச்சுன்னா ரவுண்டாக போயிட்டு இருக்கும். இது என்னோட ப்ரொடக்டிவிட்டி ரூல் என்னன்னா, ஆல்வேஸ் எலிமினேட் டைம் கன்சியூமர்ஸ். என்ன சொல்லிட்டு இருக்கேன் அதாச்சும் வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் பீப்புள்ஸ், நம்மளை சுற்றி இருக்கிற பீப்புள்ஸ் வந்து நம்மளோட டைம் வந்து கிராண்டடாக எடுத்துப்பாங்க. ஏன் அந்த மாதிரி நம்மளோட டைம் அவங்க வந்து கிராண்டடாக எடுத்துக்கிறாங்கன்னா, நம்மளோட டைம் வந்து கிராண்டடாக எடுத்துக்க அலோவ் பண்ணியிருக்கோம். அதனால தான் அவங்க வந்து கிராண்டடாக எடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன சொல்லுவார்னா, நம்ம வந்து இந்த டைமில் இந்த விஷயத்தை செய்யலாம், இந்த டாஸ்க்கை செய்யலாம், இந்த விஷயத்தெல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானை போட்டு வச்சுருப்போம். அப்போன்னு பார்த்து உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்டு கால் பண்ணுவார், உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, இல்லை குரூப் டிஸ்கஷன் நடக்கும், இல்லை உங்ககிட்ட யாராச்சும் வந்து ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். அவங்க உங்களோட டைம் வந்து கிராண்டடாக எடுத்து பேசுகிறதோ, ஹெல்ப் கேட்குறதோ, சும்மா பேசுகிறதோ, இந்த மாதிரி விஷயத்த செஞ்சுட்டு இருப்பாங்க. இது எல்லாம் எதனாலனா, நீங்கள் உங்களோட டைம் வந்து கிராண்டடாக எடுத்துக்க விட்டதுனால மட்டும்தான் அவங்க உங்களோட டைமை கிராண்டடாக எடுத்துக்கிட்டு நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற விஷயத்த செய்ய விடாமல் தடுப்பாங்க. நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற விஷயத்துக்கான பாசிபிலிட்டிஸை குறைச்சி விட்டுருவாங்க அவங்களுக்கே தெரியாமல். இந்த மாதிரி நான் வந்து மோஸ்ட்லி பீப்புளுக்கு வந்து நோ சொல்லிடுவேன். ஓகே அந்த விஷயமா அப்புறம் செய்யலாம், ஓகே அப்புறம் பேசுவோம், அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம், அப்புறம் செய்வோம் அப்படின்ட்டு அப்புறம் சொல்லிடுவேன். இல்லைனா நோவே சொல்லிடுவேன். இந்த மாதிரி பீப்புளை வந்து என்னோட டைமை வந்து கிராண்டடாக எடுத்துக்க நான் அலோவ் பண்ண மாட்டேன். என்னோட டைமை நான் அட்வான்டேஜாக எடுத்துப்பேன், மற்றவங்க என்னோட டைமை அட்வான்டேஜாக எடுத்துக்காமல் பார்த்துப்பேன். ஹெல்ப் கேட்டால் கூட ஓகே நான் அந்த ஹெல்ப் அப்புறம் செய்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுவேன். இல்லை அந்த ஹெல்ப் வந்து இவங்க கிட்ட கேட்டிங்கன்னா இவங்க பக்காவாக செஞ்சு கொடுக்குவாங்க என்னை விட அப்படின்னு சொல்லிடுவேன். இந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து நோ சொல்லும் போது சாஃப்டாக நோ சொல்லுங்கள், ஹார்ஷாக சொல்லிடாதீங்க. அதாச்சும் வந்து ஃப்ரெண்டு வந்து பேசிகிட்டே இருக்கேன்னா ஓகேடா நான் அப்புறம் பேசுகிறேன், ஒரு ஓகே இருக்குன்னு சொல்லிடுங்க. இல்லை யாராச்சும் ஹெல்ப் கேட்குறாங்கன்னா ஓகே அந்த ஓகே வந்து அவங்க பர்ஃபெக்டாக செய்வாங்க, அவங்ககிட்ட கேட்டுக்காங்க அப்படின்ட்டு ஒரு சொல்யூஷனை கொடுத்து விட்ருங்க. இந்த மாதிரி சாஃப்டாக பீப்புள்கிட்ட நோ சொல்லுங்கள். சாஃப்டாக பீப்புளை வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஹார்ஷாக பீப்புளை ஹேண்டில் பண்ணி அவங்களோட மனதை புண்படுத்திடாதீங்க. ஃப்ரெண்டா ஓகேடா நான் அப்புறம் பேசுகிறேன், குரூப் டிஸ்கஷனா ஓகே பேசிகிட்டே இருங்க வந்துடுறேன், இல்லை யாராச்சும் ஹெல்ப் கேட்குறாங்களா அவங்ககிட்ட கேட்டுக்காங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க இப்படின்ட்டு பீப்புளை சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி விட்டுட்டு நம்மளோட ஒர்க்கை வந்து நம்ம வந்து கூலாக செஞ்சுக்கிட்டு இருக்கணும். தட்ஸ் ஆல். ஓகே நான் ஃபைனலான விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி இதுவரை நான் சொன்னது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நேற்று நைட்டு எனக்கு நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். அதாச்சும் என்கிட்ட ஒருத்தங்க வந்து ஹெல்ப் கேட்டாங்க. அவங்களாம் என்கிட்ட ஹெல்ப் கேட்பாங்களா அப்படின்னலாம் நினச்சிட்டு இருந்தேன். ஹெல்ப்லாம் கேட்டாங்க. அவங்க என்கிட்ட ஹெல்ப் கேட்பாங்கன்னு நான் சத்தியமாக நினச்சே பார்க்கல. பட் ஹெல்ப் கேட்டாங்க. அவங்க என்கிட்ட 7 மணிக்கு ஹெல்ப் கேட்டாங்க. நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஹெல்ப்பை வந்து 9 o'clock செஞ்சு முடிக்க போகிறேன் அப்படின்ட்டு நான் எனக்குள்ள ஒரு டெட்லைனை ஃபிக்ஸ் பண்ணேன். அதையும் தாண்டி அந்த ஒர்க் போயிடுச்சுன்னா ஓகே சாரி இந்த என்னால் செய்ய முடியல அப்படின்னு சொல்லலாம் நினச்சேன். பட் இங்கே என்ன நடந்துச்சுன்னா, நான் அந்த ஒர்க்கை 9 o'clock செஞ்சு முடிச்சிட்டேன், அந்த டெட்லைனுக்குள்ளே செஞ்சு முடிச்சிட்டேன். இன்கேஸ் அதையும் தாண்டி போயிருந்தா சாரி என்னால் செய்ய முடியல அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ் இன் ரியல் டைம்.
கொஞ்சம் ஒரு இன்சைட் கொடுக்குன்றதுனால சொன்னேன். ஃபைனலான என்னோட ப்ரொடக்டிவிட்டி ரூலை வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன், வீடியோ பெருசாக போச்சு. அதாச்சும் என்னென்னா, நம்ம செய்யறதுக்கு வந்து நிறைய டாஸ்க் இருக்கும். அதாச்சும் வந்து 10 மணிக்கு இந்த டாஸ்க் செய்வோம், 11 மணிக்கு இந்த டாஸ்க் செய்வோம், 12 இந்த டாஸ்க் செய்வோம், நாளைக்கு 7 மணிக்கு இந்த விஷயம் எனக்கு ஞாபகம் வரணும், ஞாபகம் வந்து அந்த விஷயத்தை செய்யணும், 11 மணிக்கு அந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு டாஸ்க்கும் உங்களோட மைண்ட்லேயே வச்சுக்காதீங்க. அந்த டாஸ்க் எல்லாத்தையும் வந்து டாஸ்க் ரிமைண்டர் அப்படின்ட்டு ஒரு ஆப் இருக்கும். ப்ளே ஸ்டோரில் எக்கச்சக்கமான டாஸ்க் ரிமைண்டர் ஆப்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குது. அதோட லிங்க் எல்லாம் நானே டிஸ்கிரிப்ஷன் தரேன், நீங்கள் தேட வேணாம். அந்த டாஸ்க் ரிமைண்டர் ஆப்பில் இத்தனை மணிக்கு இந்த டாஸ்க் எனக்கு ஞாபகப்படுத்துன்னு செட் பண்ணிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அந்த டைமுக்கு நீங்கள் இமெயில் சென்ட் பண்ணுறதோ, அவங்களுக்கு அந்த விஷயத்தை செய்கிறதோ, ஒரு போஸ்ட் பண்ணுறதோ எல்லா விஷயத்தையும் செய்யலாம். எல்லா விஷயத்தையும் குப்பை மாதிரி எடுத்துகிட்டு வந்து உங்களோட மைண்டில் போட்டு கிளட்டர் பண்ணிக்காதீங்க. மைண்டை ஃப்ரீயாக விடுங்க. இந்த நேரத்தில் இதை செய்யணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா பேக் ஆஃப் மைண்டில் அது ஓடிட்டு இருக்கும். நம்ம கிளியராக எந்த ஒரு விஷயத்தையும் திங்க் பண்ண முடியாது. நம்ம ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயத்தில் ஒர்க் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி டாஸ்க் எல்லாத்தையும் ஒரு டாஸ்க் ரிமைண்டர் ஆப்பில் கூகுள் கேலண்டரில் போட்டு விட்டுட்டிங்கன்னா அது நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த டைமில் நீங்கள் அதை உட்காந்து செய்யலாம். இட்ஸ் வெரி வெரி எஃபெக்டிவ். ஓகே, என்னோடய ஃபோனில் வந்து சும்மா டெமோ மாதிரி இதை செஞ்சு காட்டுறேன். அதில் போய் நீங்கள் டாஸ்க் ரிமைண்டரில் செட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டைமில் ஷார்ப்பாக ரிமைண்ட் பண்ணும். அந்த டைமில் ஷார்ப்பாக நீங்கள் செய்யலாம். உங்களை எல்லோரும் பீப்புள் எல்லோரும் வந்து ஓகே அந்த பையன் வந்து அந்த டைமில் அது பக்காவாக செய்கிறான் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அந்த ரிமைண்டர் ஆப் ரிமைண்ட் பண்ணதுனால தான் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்ட்டு யாருக்கும் தெரியாது. ஸோ நீங்கள் வந்து நிறைய விஷயத்த மறந்துடுறீங்க என்ன மாதிரினா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இல்லை நிறைய டாஸ்க் அன்எக்ஸ்பெக்டடாக வருது, அந்த டைமில் அதை செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டாஸ்க் ரிமைண்டர் ஆப்பில் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது வந்து ரிமைண்ட் பண்ணும், செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். திஸ் இஸ் இன்சேன் ஹெல்ப்ஃபுல். ஓகே, நான் இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் தான் என்னோட ப்ரொடக்டிவிட்டி ரூல்ஸ் எனக்கு நானே செட் பண்ணிக்கிட்டது. என்னை விட நான் வந்து ஒரு 50 ப்ரொடக்டிவிட்டி டிப்ஸ் சொல்லுவேன் உங்களுக்கு. பட் இந்த வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போயிடும். அதனால் அந்த 50 ப்ரொடக்டிவிட்டி டிப்ஸ்லேருந்து ஒரு டாப் 5 மட்டும் பிக் பண்ணி உங்களுக்காக இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கப்பா. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, உங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், உங்களோட ப்ரொடக்டிவிட்டி ஹேக், அந்த சீக்ரெட் ப்ரொடக்டிவிட்டி ஹேக்கை வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இன்னொரு நேம் வந்து ஏகே. பாய்.